படுக்கக்கூடிய காலங்கள் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஒரு சில சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுல 1 சாமுவேல் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அதுல எல்கானா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். ஒன்னு பெனினாள், இன்னொன்னு அன்னாள். பெனினாளுக்கோ குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. இது நிமித்தமாக பெனினாள் அன்னாளை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பாள். அவளை விசனப்படுத்தி கொண்டே இருப்பாள். அவளை மனவடிவாக்கி கொண்டே இருப்பாள். இப்படியாக ஒரு நாள் அவங்க வருஷந்தோறும் சீலோ அப்படின்னு சொல்லி சீலோவிலே அவங்க என்ன பண்ணுவாங்களா, வருஷந்தோறும் ஆலயத்துல போய் பலியிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டு வருவார்கள். அப்போ அந்த வருஷத்துல அவங்க போகணும்னு நினைக்கும் பொழுது அப்போ வந்து என்ன பண்றா, அண்ணால பார்த்து பெண்ணினால் அவளை வேதனைப்படுத்துற மாதிரியே பேசுறா. நீ ஒரு மலடி, நீ குழந்தை பெற்றெடுப்பதற்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு அதிகமாக அவளை வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அண்ணாலை வேதனைப்படுத்தினாள். ஆலயத்துக்கு பலியிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்ப எல்கானா எல்லாருக்கும் பங்கு கொடுப்பாரு. எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுத்துட்டு அண்ணால அதிகமா நேசிச்சனால அண்ணாளுக்கு 2 பங்கு கொடுப்பாரு. ஆனால் அண்ணாளுக்கு சாப்பிடவே தோணல. ஏன் சொன்னா, இவள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றா, வேதனைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாள். இந்த வார்த்தையை என்னால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கணவரோ நல்லா நேசிக்கிறாரு, ஆனா சக்கலத்தையும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இதனால அண்ணாள் என்ன பண்றா, சாப்பிடல. ஆலயத்துல போய் ஆண்டிய சமூகத்துல தன்னுடைய காரியத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறார். அல்லேலூயா. அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. உதட்டில இருந்து அவள் ஆணுடைய சமூகத்தை அவளுடைய வேதனை எல்லாம் சொல்லுகிறாள். அதுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் 15ஆம் வசனத்துல, அது பின்பாகத்துல பாருங்க, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல அவள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டானா, ஊற்றி விட்டாள். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, சந்தோஷமாய் வீட்டுக்கு போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 18ஆம் வசனத்துல பாருங்க, பின்பாகத்துல, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆணுடைய சமூகத்துல உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு இன்னைக்கு சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களுக்கு சில நாட்களுக்குள்ளவே அற்புதத்தை செய்கிறாரு. 20ஆம் வசனத்துல பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று. ஆமென், அல்லேலூயா. சில நாளிலே அன்னாள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய கண்ணீர் களிப்பாய் மாறியது, அவளுடைய வேதனை ஆனந்தமாய் மாறியது, அவளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறியது. இன்னைக்கு ஆணுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சில நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நீங்க ஆமென் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் அதை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது சக்கலத்தின் வாயோ அடைபட்டு போய்விட்டது. இப்போ ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இங்க குழந்தை வந்துட்ட, இனி சொல்ல முடியுமா? பகைஞரின் வாய் அடைபட்டு போயிட்டது. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட நாவுகள் அடைபடும் காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவர்கள் வாய் அடைக்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்.